everyone, welcome back to my channel Swati Study Planet. So இது வந்து 2024 to 25 பேட்சுக்கான ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆஃப் கிளாஸ் 12th வித் நோட்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் இந்த ஃபாலோயிங் மந்த்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். மறக்காமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் செக்ஷனை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2024 to 25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 12 சிபிஎஸ்சி. ஓகேவா? நீங்கள் என்னென்ன புக்ஸு மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். என்னக்கா ஆரம்பத்திலே நிறைய புக்ஸ் லிஸ்ட்டு சொல்ல போகிறீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ரொம்ப மினிமல் புக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அப்போது இவ்வளோ கம்மி புக் வச்சு நான் படிக்க முடியுமான்னு இன்னொரு கொஷின் வரும். கண்டிப்பாக முடியும். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் எண்டில் வந்து ஒரு ஆப்ஷனல் புக் வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து மேபி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகலாம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கம்மிங் டு ஆர் லிஸ்ட், ஃபர்ஸ்ட் புக் அண்ட் உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஆப்வியஸான புக் என்னது நம்மளுக்கு? என்சிஆர்டி. ஸோ ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ஹாவ் யுவர் என்சிஆர்டி ஆஃப் 2024 or 2023 edition. நியூ எடிஷன் புக்காக இருக்கணும். ஸோ நீங்கள் புக்கு வாங்கி வச்சுருப்பீங்க ஆஸ் ஆஃப் நவ். ஸோ புக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாப்டர்லேயும் மேலே இந்த ஒரு QR கோட் இருக்கும். இந்த மாதிரி நியூ புக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க புக்கு பட் இட் இஸ் அ ஓல்டு எடிஷன், அந்த மாதிரி எதுவுமே QR கோட் இல்லை, எனக்கு பழைய புக்காக இருக்குது, நான் திருப்பி புதுசு வாங்கணுமானா தேவையே கிடையாது. நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போனீங்க அப்படின்னா என்சிஆர்டி அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே PDF வெர்ஷன் ஆஃப் யுவர் புக் வந்து அவைலபிளாக இருக்கும். நியூ எடிஷன் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஓல்டு எடிஷன் புக் எடுத்துக்கோங்க. அந்த PDF வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எது எது இல்லை அப்படிங்கிறது உங்கள் வந்து ஓல்டு எடிஷன் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். நியூ எடிஷன் புக் வச்சுருக்கோங்க, யூ ஆர் குட் டு கோ. திஸ் இஸ் யர் சிலபஸ். சிலபஸ் வந்து நான் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. நியூ எடிஷன் புக்கில் என்னென்ன டாபிக்ஸ், என்னென்ன எக்ஸாம்பிள், என்னென்ன எக்ஸசைஸ், என்னென்ன தியரி பார்ட் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி சிலபஸோட வெரிஃபை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. கெட் யூ நியூ எடிஷன் புக் அண்ட் ஃபாலோ இட். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ நியூ எடிஷன் புக் இல்லாதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் எது இல்லை அப்படிங்கிறத கிராஸ் அவுட் பண்ணிக்கோங்க. இது ஒரு புக். நெக்ஸ்ட் செகண்ட் புக் போனோம் அப்படின்னா இட் இஸ் யோர் என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ். ஸோ என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் எதுக்குக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்மளுக்கு என்சிஆர்டி புக்கில் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் பேக் இருக்குது, கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும். உங்கள் ஸ்கூலில் ஃபுல்லாகவே ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துட்றாங்க. ஆர் தே ஆர் மேக்கிங் யூ சால்வ் தோஸ் சம்ஸ். உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுக்குமே ரெடியாக ஆன்சர் இருக்குது, எழுதிட்டே வரீங்க, ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் சொல்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் புக். இல்லை ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு தான் என்கிட்ட ஆன்சர் இருக்குது, பக்காவான ஒரு ஆன்சர்ஸ் வந்து என்கிட்ட இல்லை, ப்ராப்பரான ஆன்சர்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக் வரும். இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கே 2 வேரியன்ஸாக வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் மட்டும் இருக்கும். இன்னொன்று வந்து என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் ப்ளஸ் யோர் எக்ஸாம்பிளர் கிடைக்கிது. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதில் வெறும் வந்து அந்த புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் எக்ஸாம்பிளர்னால் எக்ஸாம்பிளரில் இருக்க அந்த வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ், MCQs, அந்த கொஷின்ஸும் இன்க்ளூடடாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அப் டு யூ. எனக்கு என்சிஆர்டி சொல்யூஷன் மட்டும் போதும், நான் ஃபஸ்ட்டு அதெல்லாமே முடித்ததுக்கு அப்புறமேட்டு நான் எக்ஸாம்பிளர் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னால் இவ்வளோதான் என்னோட கேப்பபிலிட்டி, என்னால் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்லாம் படிக்க முடியாது, எனக்கு இதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க யூ கேன் கோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் வேரியன்ட். இல்லை நான் ஒரு சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணும் போதே எக்ஸாம்பிளரில் இருக்க அந்த MCQs மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் மோர் தென் எனஃப். MCQs வெரி ஷார்ட் ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா இனஃப். அதையே அப்பப்போ நான் கோ த்ரூ பண்ணிடுறேன், இல்லை அங்கேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிறவங்க அந்த என்சிஆர்டி சொல்யூஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிளர் அப்படிங்கிற புக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
ஸோ இதுதான் அந்த வேரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வெறும் என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ். இது நான் ஃபிசிக்ஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யர் என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். இதில் என்சிஆர்டி கொஷின்ஸ் வந்து புக் பேக் கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் இருக்கும். இதுதான் அதோட இன்னொரு வேரியன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ கேன் சி என்சிஆர்டியோட டெக்ஸ்ட் புக் இருக்கும் ப்ளஸ் எக்ஸாம்பிளர் எல்லாத்தோட ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ 2 வேரியன்ஸாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த பப்ளிகேஷன் நான் வாங்கட்டும், நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ எம்டிஜி நல்லா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்பவே சின்ன புக் அண்ட் ஈஸி டு கேரி, ஈஸி டு ரெஃபராக இருக்குது. ஆன்சர்ஸும் கிறிஸ்பாக நீட்டாக இருக்குது. யூ கேன் கோ வித் எம்டிஜி ஆர் எல்ஸ் இன்னொரு வந்து ஆப்ஷன் என்னென்னா ஓஸ்வால். ஓகேவா, எடியூகார்ட் இருக்குது. 3 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த 3ல் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பர்சனலி ஐ கோ வித் எம்டிஜி. ஓகேவா, இட் இஸ் அப் டு யூ. நான் எல்லா புக்ஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் டேரெக்டாக யூ கேன் ஆர்டர் இட். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அமேசான் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வீடியோ முடிஞ்ச உடனே ரெஃபர் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறத யூ கேன் ஆர்டர் தோஸ் புக்ஸ். இது என்சிஆர்டி சொல்யூஷன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் புக் இருக்குது. டெக்ஸ்ட் புக் வச்சு படிக்கலாம். அடுத்து அதில் இருக்க வந்து புக் பேக் ஆன்சர்ஸ்க்கு ஒரு புக்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 years previous year question papers is a must. ஓகேவா, இது கண்டிப்பாக யூ மஸ்ட் சால்வ் தீஸ் புக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதை வாங்கி வச்சுட்டு அந்தந்த சாப்டர் படிக்கிறப்ப நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக எப்படி இந்த ஒரு புக்கையும் யூஸ் பண்ணி வீக்லி பேசிஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தேட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ யூ மஸ்ட் ஹாவ் யுவர் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்ஸ். இதுவுமே நிறைய பப்ளிகேஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து எகெயின் எம்டிஜியோடது, மேக்ஸோடது வச்சுருக்கேன். இதே மாதிரி எவ்ரி சப்ஜெக்ட்ஸ் யூ வில் ஹேவ். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 yearsோட கம்ப்ளீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். எம்டிஜி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த இது பொறுத்த வரைக்கும், ப்ரீவியஸ் இயர் பொறுத்த வரைக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஆன்சரும் கீழே இருந்துச்சா உங்களுக்கு ஒரு டெம்டேஷன் இருக்கும் ஆன்சரை பார்க்குறதுக்கு. கொஷின்ஸ் மட்டும் இருக்கும், பின்னாடி வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். ஆன்சர் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, அப்படியே பின்னாடி தான் ஆன்சர் இருக்குது. பட் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இது பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு கொஷின் ஆன்சர் அந்த ஃபார்மேட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் ஓஸ்வால் ஆர் எடியூகார்ட். 2 புக்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர் டைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கொஷின்ஸ் இருக்கும், அப்புறம் ஃபுல்லாக ஆன்சர்ஸ். எந்த மாடல் வேணாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பர்சனல் இதுதான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 10 years கொஷின் பேங்க்ஸ் வந்து மஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளோட காம்பினேஷன் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்ப்பா, 3 புக்ஸ் என்சிஆர்டி. அதை வச்சு தான் படிக்க ஆரம்பிக்க போகிறோம். என்சிஆர்டியில் இருக்க கொஷின்ஸுக்கு ஆன்சருக்கு ஒரு புக்கு சொல்லியாச்சு. நம்ம 10 yearsோட பழைய கொஷின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா இட் இஸ் ஆல் செட். அப்புறம் ஏன்க்கா 4th ஆப்ஷன்னா இது ஒரு அடிஷ்னலான புக்கு தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் யூ கேன் கோ ஃபார் கொஷின் பேங்க்ஸ். இது வந்து நாட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு டைம் இருக்குது அண்ட் ஐ எம் ஏபிள் டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ஷனல் கொஷின் பேங்க்ஸ். கொஷின் பேங்க்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க்ஸுங்கிறது ஒரு பப்ளிகேஷனும் தே வில் பி ரிலீஸிங் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ். அதே சேம் பேட்டர்னில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு சாப்டருக்கு ஒரு 50-60 கொஷின்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய மாடல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஷின் பேங்க்கோட ஒரு ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு நிறைய எம்சிக்யூஸ், அசர்ஷன் ரீசன், கேஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் நிறைய இருக்கும். அப்போ உங்களுக்கு கொஷின் பேங்க் இஸ் ஃபார் நிறைய ப்ராக்டிஸ். புரியுதா, இது பாஸ்ட் 10 yearsோடது மட்டும்தான் இருக்கும். இதில் நிறைய ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு பண்ணணும். எனக்கு நல்லா நான் வந்து பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணலாம் இருக்கேன், ஐ ஹாவ் த டைம், எனக்கு வந்து ஐ எம் ஏபிள் டு டூ ஆல் தீஸ் சம்ஸ் ஃபாஸ்ட்டாக என்னால் போட முடியுது, படிக்க முடியுது அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கொஷின் பேங்க்ஸை வாங்கிட்டு கொஷின் பேங்க்ஸில் இருக்கதை நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா, திஸ் இஸ் அன் ஆப்ஷனல் ஸ்டெப். ஆனால் மஸ்ட்டாக நம்மள்ட்ட என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்தே ஆகணும். இப்போது இது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்ளிகபிள், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் இதை வாங்கி வைக்கிறோமா அப்படின்னா லெட்ஸ் கோ சப்ஜெக்ட் வைஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ், ஆப்வியஸ்லி யூ மஸ்ட் ஹேவ் ஆல் தீஸ் 3 ஆப்ஷன்ஸ். ஃபிசிக்ஸுக்கு உங்களுக்கு 3மே வேணும். நெக்ஸ்ட் மேக்ஸ், எஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு இந்த 3யுமே செட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 and 2 ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே யூ ஆர் குட் டு கோ. பட் அட் தி எண்ட் நல்ல போர்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு நவம்பர் டிசம்பர் ஸ்டேஜில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் போட்டிங்கன்னா ஸ்கோரை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸுக்கு மேக் ஷுர் யூ ப்ராக்டிஸ் தீஸ் 3 புக்ஸ். கெமிஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு நவம்பர் டிசம்பர் டயத்தில் யூ கேன் கோ வித் ப்ரீவியஸ் இயர். இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு பை அ என்சிஆர்டி சொல்யூஷன். ஜஸ்ட்டு உங்களுக்கு புக் இருக்கும், அதில் இருக்க கதை படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் 10 years கொஷின் பேப்பர் வாங்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கொஷின் பேங்க் வில் ஆல்சோ டூ த ஜாப். இங்கிலீஷுக்கு யூ கேன் கோ வித் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் கிடையாது. ஸோ நோ லீவ் திஸ் ஒன். ப்ரீவியஸ் இயர் ஆர் கொஷின் பேங்க் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இங்கிலீஷ்க்கு இது பண்ணிக்கலாம். சேம் லைக்வைஸ் பயாலஜிக்கு ஃபர்ஸ்ட் புக் வாங்கிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் வாங்கிட்டா பெட்டர். ஆர்எல்ஸ் இல்லை எனக்கு நிறைய நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன் ஒரேடியா அப்படிங்கிறவங்க யூ கேன் கோ ஃபார் கொஷின் பேங்க்ஸ். இங்கிலீஷ் அண்ட் வந்து பயாலஜிக்கு இந்த என்சிஆர்டி சொல்யூஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகேவா? ஐ ஹோப் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா புக்ஸ் நம்ம காமிச்ச எல்லா புக்ஸோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போயிட்டு நீங்கள் யூ கேன் டைரக்ட்லி ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வந்து புக்ஸுக்கு வந்து ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இல்லைனா கீழே வந்து உங்களுக்கு ரிவ்யூ செக்ஷனில் புக்ஸோட அந்த பேஜஸ் ஒரு சில பேஜஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பாருங்கள். நம்மளுக்கு எந்த மாடலில் இருந்தால் படிக்க பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துட்டு வாங்குங்க. எல்லாத்தையும் வாங்கி வைக்காதீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் புக் வாங்க நிறைய டெம்டேஷன் இருக்கும். பட் அதை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. தேவையான புக்ஸை மட்டும் வாங்குங்க. அதனால தான் ஐ ஹவன்ட் செட் ஈவன் அ சிங்கிள் ரெஃபரன்ஸ் புக். இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். இப்போல்லாம் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய லெக்சர்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் இருக்குது, நிறைய சேனல்ஸில் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூ கேன் வாட்ச் தேம். லெக்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதை பார்த்து யூ கேன் ரைட் யுவர் ஓன் நோட்ஸ். புரியுதா? ஸோ அதனால் புக்ஸ் வந்து வேணுங்கிற பட்சத்தில் வாங்குங்க. நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸோட புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு என்னென்ன வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல் தி பிளேலிஸ்ட் லிங்க்ஸ், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த புக்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அவங்கள நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.